உள்ள இருக்காரா? அக்கா அது வந்து அக்கா அண்ணன் முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. பெரிய ஐயா வேற வந்திருக்காரு. அக்கா நீங்க இப்ப போங்க, அண்ணன் வந்தனே உங்களை பார்க்க சொல்றேன். உங்க ஐயா தேவைக்கு மட்டும் பார்த்தா போதாதுல, தள்ளி நில்லு. அக்கா நீங்க ஏன் போன் எடுக்கல? முதல்ல இங்க இருந்து போ. இல்ல, எனக்கு உங்ககிட்ட பேசணும். கிளம்புன்னு சொல்றேன்ல, நான் அப்புறம் வரேன். முடியாது. ஏய், வெளியே போடி. கிங் என் வாழ்க்கையை நாசம் பண்ணத்தான் நீ இப்ப இங்க வந்தியா? ரங்கையாவை காணும். அதுக்காக நான் அவனை தேடி போணுமா? வேண்டாம், அந்த போலீஸ்காரன் போவான். அப்புறம் நீங்க பயப்படுற மாதிரி ரங்கையாவை டார்ச்சர் பண்ணி உண்மையா சொல்ல வச்சிருவான். அந்த ஆள் என்ன தேடி வந்திருந்தா இங்கேயும் வருவான். எனக்கு இதுல எந்த நஷ்டமும் இல்ல. எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறது நான் இல்ல. திருட்டு கழுத, நீ வந்து தடுத்ததுனால தாண்டி, இல்லைன்னா நேத்தே அவனை நான் போட்டு தள்ளியிருப்பேன். எனக்கு ரங்கையா வேணும், அதுவும் உயிரோட. அன்னைக்கு உனக்கு சொன்னல, இவளோட உனக்கு எந்த உறவும் இருக்க வேண்டாம்னு சொன்னல. எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாசம் கூட இல்ல. எது செஞ்சா கரெக்டா இருக்குன்னு தோணுதோ அதை கொஞ்சம் யோசிச்சு செய். என்னடா? ரங்கையாவை கண்டுபிடிச்சிட்டானே, அவன் காளிபுரத்துல தான் இருக்கான். உங்களை பார்க்கணும்னு சொன்னான். சரி, பார்க்குறேன்னு சொல்ல. யாரு கண்ணிலையும் படாம மார்க்கெட்டுக்கு பக்கத்துல எங்கேயா வந்து நிக்க சொல்ல. நான் போய் பார்க்கலாம். சரிண்ணா, நீ போ. வரட்டுமா? ஏய், கொஞ்சம் இங்க வா. நான் உன்னை கட்டிக்கவா? கட்டிக்கோ. சரி போ.
ஹலோ. சரி ஓகேண்ணா, சார்கிட்ட நான் சொல்லிடுறேன். வேற எதுனா கால் பண்ணுங்க. ஓகே. போலாமா? ரங்கையா, உங்ககிட்ட ஒரு கேள்வி, அதுக்கான பதில் ஓப்பனா சொன்னா நான் உன்னை தொடக்கூட மாட்டேன். அதுக்கான பதில் உனக்கு தெரியும். சொல்லு, அந்த பைக் உனக்கு எங்கேருந்து கிடைச்சது? அவங்க பின்னாடியே போங்க. அவங்க காளிபுரத்தை தாண்டி போகவே கூடாது. சீக்கிரம் வாருங்கய்யா. அப்படின்னா சர்க்கிள் ராகவனை கொன்னது மாவோயிஸ்ட் அல்ல. 10 மணிக்கு செக் அவுட் பண்ணின அர்ஜுனும் ஃப்ரீ ஆகும். மறுபடியும் 11:30 மணிக்கு செக் இன் ஆனது எதுக்குன்னு புரிஞ்சுது. சரி, மேலே சொல்லு. அப்புறம் என்ன நடந்தது? சீக்கிரம் இருக்கியா? சந்திரசேகரோட பையன். என் பைக் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அர்ஜென்டா பொள்ளாச்சி வர. ஓகே ஓகே, உள்ள போப்பா. தேங்க்யூ. சார், இங்க கண்ட்ரோலே பண்ண முடியல. பயங்கர கூட்டம். நாங்கள் வந்துடுறோம். ஓகே சார். எங்கே நிறுத்த வேண்டாம், சீக்கிரம் போங்க சார். ரங்கையா, அவங்க அந்த போலீஸ் வேன்ல ஏறிட்டாங்க.
சார் ப்ளீஸ், இந்த ஆளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. சார் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னதை எங்கே வேணாலும் வந்து சொல்கிறேன். ஆனால் என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. கமலா என் பொண்ணு சார். சார், மெயின் சுவிட்சை யாரோ ஆஃப் பண்ணியிருந்தாங்க. என்னையா நடந்துச்சு? மாவோயிஸ்ட் ஆளுங்க. ராஜசிங்க எங்க? உள்ள இருக்காரு சார். Are you all right? அவங்க பார்த்ததுக்கப்புறம் பாடி எடுத்தால் போதும். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அவங்க எந்த இடம் சொல்கிறாங்க பாடி அந்த இடத்துக்கு அனுப்பிடுங்க. எஸ் சார். என்னங்க? சாப்பிட வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு.
நான் அப்புறமா வரேன், நீங்க சாப்பிடுங்க. என்னாச்சுங்க? எலெக்ஷன் டென்ஷனா என்ன? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஏதோ இதை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க போய் சாப்பிடுங்க. வாழ்க்கையில முதல் முறையா சொந்தம்னு நானும் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருந்தாரு. உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, ரங்கையா எனக்கு உயிரோட வேணும்னு சொன்னேன்ல. கமலா, அந்த ஆள் உயிரோட இருந்தா உனக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்க. அவரால எனக்கு என்ன ஆபத்து? கமலா, நீ உங்க அப்பாவை கொன்னவங்களோட உயிரை எடுத்துட்டு நீங்க அந்த ஊரை விட்டே ஓடி வந்த ஆள். அப்படிப்பட்ட உங்க கூட படுக்கையை பகிர்ந்துட்டு 18 வருஷமா வாழ்ந்திருக்கேன். அதனால எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன். போலீஸுக்காரங்கிட்ட விளையாட்டு நான் தொலைச்சு கட்டுடுவேன், ஜாக்கிரதை. மதம் பிடிச்ச யானை மாதிரி நீ ஓடி வர்றதை பார்க்கும்போது இவங்க என் உயிரை காப்பாற்ற என்ன வேணாலும் செய்வாங்க. அதெல்லாம் இவங்களால முடியாதப்பா. எங்கிட்ட இருந்து உன்னை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. படுக்கையில் இருந்து தூங்கி எழுந்த ஒருத்தன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. உன்னோட யமன் துப்பாக்கி அவனோட அடித்தொண்ட வரைக்கும் சொருகிட்டு பாவம் அந்த ஆளோட எருமமாட கயிறு கணக்கு புத்தகம் எல்லாத்தையும் நீ தூக்கிட்டு போயிட்டியாமே. உன்னை பார்க்கிற எல்லாவரையும் நீ போட்டு தள்ளி புதைக்க நினைக்கிறேல்ல, அதுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை நம்பியாரே. பயப்படாத நம்பியாரே, உங்க இடத்துல தூக்கேறு மாட்டி தண்டனை வாங்கி தர மாதிரி என் கையில் எவிடன்ஸ் கிடையாது. உனக்கு எதிரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போன அத்தனை பேரையும் நீ கொண்டுட்டல. கண்ணால பார்த்த சாட்சிகளோட கண்களை நீ நோண்டி எடுத்துட்ட. எவனுமே இப்ப உயிரோட இல்லை. நீ ரொம்ப சேஃபா இருக்க. அதனால சட்டத்தாலே உன்னை ஒன்றும் செய்ய முடியாம கைகட்டின்னு வேடிக்கை பார்க்குறேன். ஆனா நான் வேற மெத்தட் அப்ளை பண்ணேன். ஏதாவது ஒரு லோக்கல் பத்திரிகையில் ஒரு இரங்கல் செய்தி கோலம் புக் பண்ணி வச்சு போட்டோ இது போதும். கரெக்டா? டைம் இல்லை. ராஜேஷிங்கா, நான் ஸ்ரீராமனோட ஊர்ல இருந்து வந்தவன். ஒரு தடவை வனவாசத்துக்கும் போயிருக்கேன். ஆனா திரும்ப வந்து இந்த மண்ணில் காலை வச்சது இந்த மண்ணை ஆள்றதுக்கு தான். எமன் தொலைச்ச மாடு கயிறு கணக்கு புஸ்தகத்தை தேடிக்கிட்டு என் வழிக்கு வந்தேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நிரந்தரமா ஒரு வனவாசத்துக்கு நீ போயிடுவ. உன்னோட கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல போட ஒரு போட்டோ கூட இல்லாம பண்ணிடுவேனா? நம்பியார், நான் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா ஊரில் பிறந்தவன். வனவாசத்துக்காக எந்த மலையில் என்னை அனுப்பி வச்சாலும் சரி, என்னை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நான் எங்கிருந்தாலும் என்னை தேடி வருவாங்க. இல்லை நான் வர வைப்பேன். இந்த எலெக்ஷன் முடியட்டும், நேருக்கு நேர் மோதலாம். நான் உன்னை தேடி மலை ஏறி வரேன்டா. அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதுடா.